ஹலோ எவ்ரிவன், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக் பாய். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, XL 100ல் 13 டீத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின் ஸ்ப்ரைட் ஆயில் சீலு, செயின் ஸ்ப்ரைட் இருக்க அந்த ஷாஃப்ட்டுக்கு வர ஆயில் சீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் சீல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நமக்கு கிளச்சு கவருக்குள்ளே இருக்க ஆயில் இல்லாமல் அந்த ஆயில் சீல் வந்து வழியாக வந்து நமக்கு வந்து ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகும். அதை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுற ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஆயில் சீல் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 6008 நம்பர் சொன்னிங்கன்னா நீங்கள் ஸ்பேர்ஸ் கடையில் வந்து அந்த ஆயில் சீல் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த ஆயில் சீல் நான் ஆல்ரெடி வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அசம்பிள் பண்ணுறது தான். ஆயில் சீல் அசம்பிள் பண்ணுவோம். உள்ளே இருக்க ரிங்கு, அதாவது இன்னர் கோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னர் கோர் சைடு இருக்க இன்னொரு கோர் ரிங்கு சைடு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் வந்து டேமேஜ் ஆகாமல் நான் செக் பண்ணி தான் அடிக்கணும். ஆயில் சீல் அடிக்கும்போது லூஸாக போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி அடிக்கணும். லூஸாக போச்சுன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆயில் சீல் வந்து கேர்ஃபுல்லாக தான் அடிக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் கராசாக அடித்தாலும் இதில் வந்து ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகும். எகைன் வந்து வேறு ஆயில் சீல் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சில டைம் வந்து 2 ஆயில் சீல் அடிப்பாங்க. ஆனால் 2 ஆயில் சீலுக்கு அடிக்கிற அளவுக்கு சான்சஸ் வராது. இப்போ வந்து ஆயில் சீல் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதோட சர்ஃபேஸ் வந்து செக் பண்ணும். ஃப்ளாட்டன் சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஒரு சைடு உள்ளக்க போய் ஒரு சைடு வெளியே வந்து அப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து ஆயில் லீக்கேஜ் வந்து ப்ராப்ளம் வந்துடும். ஏன் இந்த சின்ன ஸ்ப்ரைட் வந்து ஆயில் சீல் வந்து லீக் ஆனால் நம்ம சில டைம் வந்து கிளச் கவர் வந்து செக் பண்ணணும், கிராக் செக் பண்ணணும். கிராக் இருந்தாலும் அது வழியே லீக்கேஜ் ஆகும். ஆனால் இதில் வந்து கிராக் இல்லை, ஆயில் சீல் மட்டும் ரொம்ப லூஸாக போகுதுன்னு வச்சுங்களேன். கோர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறனால ஆயில் சீல் வந்து சீட்டிங் வந்து கரெக்டாக ஈஸியாக லூஸாக போயிடுச்சு. சில ஆயில் சீலாக போட்டு தட்டினா மட்டும்தான் நம்ம கோருக்குள்ளேயே இறங்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா லூஸாக சர்ஃபேஸ் வந்து ஈஸியாக போயிடுச்சு. சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட் அண்ட் சர்ஃபேஸ் செக் பண்ணணும். கை வச்சு செக் பண்ணிங்கனாவே அதை கிளச்சு கவருக்கும் அந்த ஆயில் சீலோட டாப் லேயர் இருக்கும். கரெக்டாக வந்து சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டனாக இருக்கா அப்படிங்கிறத கை வச்சு செக் பண்ணணும். அப்படி ஒரு பக்கம் ஏற்ற இறக்கமாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த சைடு பஞ்ச் பண்ணி ஃப்ளாட்னஸ் கொண்டு வரணும் சர்ஃபேஸை. இப்போ பஞ்ச் பண்ணி இறக்கிட்டேன். இப்போ எகைன் செக் பண்ணுறேன். ஃப்ளாட் சர்ஃபேஸ் செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் பண்ணணும். ரொம்ப பண்ணிங்கன்னா ஆயில் சீல் வந்து ரொம்ப உள்ளக்க போயிடும். ஆக டிஸ்மேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா? சர்ஃபேஸ் செக் பண்ணணும், அடிக்கடி செக் பண்ணணும். ஏன்னா ஒன் சைடு உள்ளக்க ஈஸியாக போகிறனால, லூஸாக போகிறனால நமக்கு ஈஸியாக உள்ளக்க போயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து சர்ஃபேஸ் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். திருப்பி வச்சு லைட்டாக வந்து நான் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது வந்து 2-3 ஆயில் சீல் அடிச்சிட்டாங்க நம்ம வேறு கடையில். இப்போ நம்ம கடைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் நான் வந்து ஆயில் சீல் அடிச்சிட்டேன். இருந்தாலும் லூஸாக போகிறனால நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஆயில் சீல் வந்து ஆயில் வந்து லீக்கேஜ் ரிமூவ் பண்ணுறோன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணுங்க. அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது ஜஸ்ட் ஆயில் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஆயில் சீலே ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் நம்ம பேஸ்ட் அப்ளை கூட பண்ணலாம். ஆனால் டேமேஜ் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு புதுசு நீங்கள் ஆயில் சீல் இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆயில் சீல் எப்பவுமே நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். போட்டுட்டு நான் வந்து பேஸ்ட்டு இதுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். லீக் வரல, இருந்தாலும் நான் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா லூஸாக போகுது. நம்ம அந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் நான் இங்கே பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். நம்ம ஆயில் சீல் வந்து டைட்டாக போகும். ஆனால் இதில் ஈஸியாக அமுத்தி விட்டோம் போகுது. அதனால் நான் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் அகைன். சரிங்களா? பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து சின்ன ஸ்ப்ரைட்டை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டிஸ்மேண்டில் வீடியோ போடலைங்க. ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நம்ம டிஸ்மேண்டில் வீடியோ போடல. இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நான் சின்ன ஸ்ப்ரைட் வந்து அப்படியே கியர் ஷாஃப்ட்டில் வந்து ஷாஃப்ட்டுக்குள்ளே அப்படியே இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே வந்து கேஸை வந்து போட்டுக்கலாம். இது வந்து கியர் வந்து ஃபஸ்ட்டு இது அந்த கைடுவேல போட்டு மறுபடியும் அதை வந்து லாக் பண்ணி நம்ம 8 நட்டை போடணும். 8 mm இருக்கிற போல்ட்டு போடணும். 2 பக்கம் போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறது ரொம்ப ஹெவியாக டைட் பண்ணிடுங்க. கட் ஆச்சுன்னா நம்ம சின்ன ஸ்ப்ரைட்டோட உள்ளக்க வந்து லாக் ஆகிக்கும். ஆனால் சின்ன ஸ்ப்ரைட்டே மாற்றுற மாதிரி ஆகி போயிடும். டைட் பண்ண கட்டாயி சின்ன ஸ்ப்ரைட்டில் வந்து த்ரெட்டெல்லாம் மாட்டிக்கும். சின்ன ஸ்ப்ரைட் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக டைட் பண்ணுங்கள். கட் ஆச்சுன்னா நம்ம சின்ன ஸ்ப்ரைட்டும் சேர்ந்து மாற்றுற மாதிரி இருக்குது. சின்ன ஸ்ப்ரைட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபா வந்துடுங்க. ஸோ அவ்வளோ அமௌண்ட் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? அதனால் டைட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டைட் பண்ணுங்கள். 8 mm பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கலாம். 2 பக்கம் ஈக்குவலாக டைட் பண்ணணும். ஏன்னா ஒன் சைடு மட்டும் டைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் சைடாக ஏறி நின்றுக்கும். இப்போது டைட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக ஏறுற மாதிரியே ஃபீல் இருக்கும். அதனால் மரம் வந்து கிராஸாக ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் டைட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டைட் பண்ணணும். பிரேக் பிடிச்சி டைட் பண்ணிக்கங்க. ஏன்னா டைட் பண்ணும்போது வீல் சுற்றும். அதனால் சின்ன ஸ்ப்ரைட்டும் சேர்ந்து சுற்றும். அதனால் பிரேக் பிடிச்சி ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. பிரேக் பிடிச்சி ஃபுல் டைட் பண்ணிட்டு நம்ம மேலே வந்து கவர் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் இந்த ஆயில் சீல் வந்து இந்த மாதிரி கவர் இருக்குது பார்த்தீங்க. இந்த மாதிரி கவர் எல்லாமே நீங்கள் கடை விழுகிற நிலைமைக்கு போகாமல்
உடனே செயின் டைட் பண்ணிங்க. இந்த மாதிரி கவரில் கடை உளுந்து ஏதாவது பண்ணிருச்சு அப்படின்னா கவரே உடச்சிருங்க. நிறையா ப்ராப்ளம் இந்த மாதிரி இது ஃபெயிலியர் மாடலுங்க இந்த கவர் இருக்கிறது. ஆக்சுவலாக செயின் வந்து கடை உளுந்து கவரே உடச்சி போடும். கவர் வந்து பார்த்திங்கன்னா 1500 அந்த சம்திங் ரேஞ்ச் வந்துருங்க. அதனால் கவரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. செயின் வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கவர் எல்லாமே இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் மாடல் தான். இதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் கேப் வந்து வந்துருச்சுங்க. நான் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கவரில் செயின் கடை விழுந்துருச்சுன்னா நமக்கு கவர் கண்டிப்பாக உடச்சி போடும். நிறையா வண்டி இந்த மாதிரி நாங்கள் கவர் மாற்றிருக்கோம், கிளச் கவரை. அதனால் செயின் டைட் பண்ணிங்க. இந்த மாதிரி வண்டி இருக்கிறதெல்லாம் செயின் அடிக்கடி டைட் பண்ணிங்க. நிறையா கவர் உடச்சி கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிசைன் கொஞ்சம் ஃபெயிலியர் தான். இதுக்கு அடுத்த டிசைன் வேணால் ஈஸியாக விட்டாங்க, நிறையா ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்போர்ட்.